அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் அப்படின்ற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டா போதும். வேற ஒண்ணும் கேட்கல பிரதர், இதை மட்டும் அப்படி கேட்கிறோம். ஆனா அநேக நேரங்களிலே ஒரு காரியத்திற்காக பல வருடங்களாய் நாம ஜெபிக்கிறோம், பதில் வர்றதில்லை இல்லைங்களா? அப்போ ஆண்டவருக்கு காது கேட்கலையா? இல்ல ஆண்டவர் பதில் தரமாட்டேன்னு சொல்றாரா? இல்ல அவர் சொல்றத நம்ம கேட்கலையா? இல்ல நம்ம அந்த பதிலை பெறலையா? இதெல்லாம் இருக்கு பாருங்க. வசனம் இருக்கு. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வாராம். வசனம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? என் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் எனக்கு அருள் செய்வார். அவன் எப்ப அப்படின்னா, நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. அப்ப இன்னைக்கு இதுதான் வார்த்தை. நம்ம கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கிறோமா? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் இதை நீங்க அனுமதிச்சீங்க? உங்க அனுமதி இல்லாம இது நடந்திருக்குமா? நான் உங்களை தானே நம்பி இதுல கால் வச்சேன். இப்ப எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இப்படின்ட்டு கர்த்தரிடத்துல ஒரு மனத்தாங்கலாய் நாம் என்ன செய்யறோம்னா, ஒரு அஃபண்டடா அந்த மைண்ட் செட்லயே போயிட்டு இருக்கோம் பாருங்க. அவர் கடவுள், அவர்கிட்ட கேள்வி வைக்க முடியாது, ஸோ என்ன பண்றது, இப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு இருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால மட்டும் ஜோம் பண்ணவே மாட்டாங்க. மற்றெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆனா இந்த ஏரியான்னு வர்றப்ப அது வந்து அவருக்கு வந்து அதான் தரமாட்டார் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா அவனுடைய தகப்பன்ப்பா, என்னுடைய சொந்த குமாரனே நான் கொடுத்திருக்கிறேனே, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆனா நீ வந்து இப்படி கொஸ்டின் பண்றியே, நீ என்னிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, நீ ஏன்ட்ட சந்தோஷமாயிரு, நீ என்னோடு பழகு, என் வார்த்தையை நீ உட்கொள், நான் என் வார்த்தைகளினால் உன் இருதயத்தை நிரப்புவேன், என் வார்த்தைகளில் உள்ள வெளிப்பாடை உனக்கு அருளுவேன், நீ என்னிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். அப்படி நீ என்னிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு அருள் செய்கிறேன் அப்படின்னு. அவன் எவ்வளவு சிம்பிள். ஆனா நம்ம அப்படியே காம்ப்ளிகேட்டடா வச்சிருக்கிறோம். எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். தீமைக்கு அவர் காரணரே அல்ல. ஸோ இப்போ தீமையான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஏன் ஆண்டவரேன்னு கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா தீமைக்கு அவர் காரணம் இல்லை. தீமையை பார்த்து சொல்லுங்க, இங்கே பாரு நீ வந்துட்ட, கடனே நீ வந்துட்ட, ஆனா என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவனை சீக்கிரத்தில் அடைச்சு முடிவேன், அவன் இனிய வாழ்க்கையில் உனக்கு இடமே இல்லை, இப்படி பேசணும் பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிரச்சனையை பார்த்தோன்னே ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஆனா என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என் துணையா இருக்கிறாருன்னு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அப்படி நீங்க ஃபேஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா, நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆமென். எனவே இன்னைக்கு சிம்பிள் ட்ரூத் என்னன்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற தேவன். ஆமென். அவர் நிச்சயம் அருள் செய்வார். சில தாமதங்களுக்கெல்லாம் இன்று கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள், நீண்ட நாள் வேண்டுதலுக்கு இன்று பதில் தருவார். நீங்கள் அவரிடத்தில் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.